எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சரவணன், இதய சிகிச்சை நிபுணர், கோயம்புத்தூர் கார்டியாக் மற்றும் சைல்ட் கிளினிக், கோயம்புத்தூர். இன்றைக்கி நான் பருமன் குறைப்பாமா பகுதியில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, டெரிபிள் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, டயபெட்டிஸ் ப்ளஸ் ஒபிசிட்டி. அதாவது உடல் பருமனும் சர்க்கரை நோயும் இந்தியாவிலையும் சரி உலக அளவுலையும் சரி மிகவும் அதிகமாகிட்டே வருது. இது நம்ம டயபிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டயபெட்டிஸ் ப்ளஸ் ஒபிசிட்டி. நம்ம வேர்ல்டு ஒபிசிட்டி டே மார்ச் 4 தான் வந்தது. இதில் நம்ம வேர்ல்டு உமன்ஸ் டே, இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே வந்து மார்ச் 8 வந்திருக்கு. ஆனால் நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம நாட்டில் 30% பெண்களும் 20% ஆண்களும், 35 to 65%, 65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள 30% பெண்களும் 20% ஆண்களும் ஆல்ரெடி ஒபிசிட்டி ஆர் ஓவர் வெயிட்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடல் பருமன் மிகவும் அதிகமாக தான் இருக்குது. அதோட நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய இந்த உடல் பருமனும் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், டைப் 2 டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். ஏன்னா டைப் 2 டயபெட்டிஸ்க்கும் ஒபிசிட்டி, உடல் பருமனுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனால தான் டயபெட்டிஸ் ப்ளஸ் ஒபிசிட்டி, டயபிசிட்டி, டெரிபிள் ட்வின்ஸ் ரெண்டையுமே ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, டயபெட்டிஸும் சரி, அதாவது டைப் 2 டயபெட்டிஸ்க்கும் ஒபிசிட்டிக்கும் உணவு கட்டுப்பாடு வந்து ஒரே விதம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைப் 2 டயபெட்டிஸ்லையும் சரி ஒபிசிட்டிலையும் சரி நமக்கு அதிக மாவுச்சத்து உணவுகள் எடுத்துக்கிறனால தான் இது வருது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரை சர்க்கரை, கால் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, தேன், பனங்கற்கண்டு, கருப்பட்டி போன்ற சுகர்ஸ் அதிகமாக இருக்கிற உணவுகள், இதாவது எம்டி கேலரிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எம்டி கேலரிஸ்னால் என்னென்னா, அந்த உணவில் நியூட்ரிஷனல் வேல்யூ, அதாவது ஊட்டச்சத்துகள் இருக்காது, ஆனால் கலோரி வேல்யூ இருக்கும். அதாவது அந்த உணவில் ஊட்டச்சத்து இருக்காது, ஆனால் கலோரிகள் மிக அதிகமாக இருக்கும். ஸோ அதான் நம்ம எம்டி கேலரிஸ்ன்னு சொல்லுவோம். ஜீரோ நியூட்ரிஷனல் வேல்யூ, வெரி ஹை கேலரி வேல்யூ. ஸோ இந்த மாதிரி உணவுகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறனாலையும், அந்த நம்ம பக்கத்து தெருவுக்கே 2 வீலரில் தான் போகிறனாலையும், ஸோ உடல் உழைப்பு குறைஞ்சிருக்கிறனாலையும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மிக மிக அதிகமாகுது. ஸோ நாம் எல்லா விதமான சர்க்கரைகளையும் உணவில் தவிர்க்கணும். ரெண்டாவது, டோன்ட் ட்ரிங்க் யுவர் கேலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் உங்களுக்கு 2 பழம் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் 2 ஆரஞ்சு பழம் சாப்பிடுவீங்க, 3வது பழம் நான் உங்களுக்கு கொடுத்தா வேணாம் டாக்டர் போதும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதே ஆரஞ்சு ஜூஸாக நான் குடிச்சேன்னா 5 பழத்தை அடித்து உங்களால் ஈஸியாக ஜூஸ் குடிக்க முடியும். ஸோ ஈட் யுவர் கேலரிஸ், டோன்ட் ட்ரிங்க் யுவர் கேலரிஸ். அதாவது உங்களோட கலோரிகளை நீங்கள் உணவாக எடுத்துக்கோங்க. கூழாவோ, கஞ்சியாவோ, ஜூஸாவோ, சூப்பாவோ குடிக்காதீங்க. ஏன்னா அளவு வந்து அதிகமாயிரும். ஒரு ராகி தோசை சாப்பிட்டா கூட, ராகி தோசை கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சவுக்குன்னு இருக்கும். நம்ம 2 தோசை 3 தோசை தான் சாப்பிடுவோம். அதே ராகி கூழ் குடிச்சோன்னா ஒரு 5 மாவு தோசை அளவுக்கு, ஒரு 10 மாவு தோசை அளவுக்கு நம்மளால் கூழாக குடிச்சிட முடியும். ஸோ ஈட் யுவர் கேலரிஸ், டோன்ட் ட்ரிங்க் யுவர் கேலரிஸ். கூழாக, கஞ்சியாக, ஜூஸாக, சூப்பாக கொடுக்கறத நம்ம தவிர்க்கலாம். இதன் மூலம் நம்ம கேலரிகளை கம்மி பண்ணலாம். உணவில் இருக்கிற மாவுச்சத்து, அதாவது நம்ம சாப்பிட்ற இட்லியோ, தோசையோ, பணியாரமோ, பொங்கலோ, அது அளவு ஒரு 2 தோசை கம்மியாக சாப்பிட்டு அதுக்கு பதிலாக சுண்டல், பட்டாணி, முளைக்கட்டின பயிறு, சோயா மீல் மேக்கர், முட்டை, சிக்கன், மீன், இது போன்ற புரதச்சத்துக்களை சேர்த்துக்கலாம். புரதச்சத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம், அதாவது நம்ம வயிறு லேசாக வீங்க விட்டுடும். ஸோ நமக்கு உடனே வயிறு வந்து ஃபுல்லாகிடும், திரும்ப எக்ஸ்ட்ரா நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ அதே மாதிரி நார்ச்சத்துகள், ஆப்பிள், கொய்யாக்காய், மாதுளம்பழம், வெள்ளரிக்காய், ஆரஞ்சு, ஸோ இந்த மாதிரி உணவுகள், அதாவது சுகர் கம்மியாக இருக்கிற உணவுகளும் அதிக நார்ச்சத்து இருக்கிற உணவுகளும், ஃபைபர் இருக்கிற உணவுகளும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கீரை, அவரைக்காய், பீக்கங்காய், பொள்ளங்காய், பாவக்காய், கொத்தவரங்காய், அந்த மாதிரி அதிக ஃபைபர் இருக்கிற உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதுவும் வந்து நம்ம வயிறை வந்து லேசாக வீங்க வச்சு, அது கேஸ்ட்ரிக் பேரலைசிஸ்ன்னு சொல்லுவோம். பேரலைசிஸ் நம்ம பயப்பட வேண்டாம். வயிற்றில் வீக்கம் பண்ணுறதுனால நமக்கு போதும், செட்டேட்டி வந்துடும், நமக்கு இதுவே போதும் அப்படிங்கிற செட்டேட்டி வந்துடும். ஸோ உணவோட நார்ச்சத்துக்களை நம்ம அதிகப்படுத்தணும்னா, இதே உணவு தான் நமக்கு டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் கண்ட்ரோலுக்கும் இதே உணவு தான், உடல் எடை குறைக்கிறதுக்கும் இதே உணவு தான். அதாவது எம்டி கேலரிஸ், சர்க்கரை அந்த மாதிரி இருக்கிற எம்டி கேலரிஸை நம்ம தவிர்க்கணும். டோன்ட் ட்ரிங்க் யுவர் கேலரிஸ், ஈட் யுவர் கேலரிஸ். அதாவது உணவுகளை வந்து சாப்பிட்டுட்டு உணவு வந்து அதாவது பழங்களையும் காய்கறிகளையும் உணவுகளாக எடுத்துக்கணும். கூழாக, கஞ்சியாக, ஜூஸாக, சூப்பாக குடிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து நம்ம செஞ்சாவே டயபெட்டிஸையும் கண்ட்ரோல் பண்ணலாம், ஒபிசிட்டி உடல் எடையும் ஓரளவுக்கு நம்ம கம்மி பண்ணலாம். இதயம் காப்போம், உயிர் காப்போம். நன்றி, வணக்கம்.